பாலசிங்கம். அவர் சொல்ற கேள்வி, தூர்வாரப்படவில்லை, அணைகள் எல்லாம் பராமரிக்கப்படவில்லை, இந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் எடுக்காததனுடைய விளைவு தான் இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்றார் கலை. ஒரு அரசு வந்து செய்ய வேண்டியது, இயற்கை பேரிடர் உருவாகிற போது அந்த பேரிடருக்கு முன்பும் பின்பும் இருக்குது. இயற்கை பேரிடர் என்பது அது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடராகவும் இருக்குது, இயற்கையாக வரக்கூடிய பேரிடராகவும் இருக்குது. இப்போ இயற்கை பேரிடரை நாம் கணிக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குது. அதன் மூலம் சிலதை வந்து கணிக்க முடியுது, கணிக்க முடியாததும் இருக்குது. இப்போ அதுக்கு உதாரணம் தான் இன்றைக்கு இது பெஞ்சல் புயல். இந்த புயல் மற்ற புயல்கள்லேருந்து வேறுபட்டிருக்குது. மற்ற புயல்கள் எல்லாம் இந்த புயல் வந்ததுன்னா என்ன அறிவிப்பு வரும்னா 100 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து காற்று வரும், காற்றடிக்கும், மழை வரும், பெருமழை வரும். ஆனால் இந்த புயலுடைய தன்மை எப்படி இருந்ததுன்னா, மெல்ல மெல்ல நகர்ந்து வங்காள விரிகுடாவிலிருந்து நகர்ந்து இது வந்து சென்னையை நோக்கி வரதா இருந்து மறுபடியும் அதனுடைய திசை மாறி மரக்காணம் புதுச்சேரிக்கு இடையில் வந்து அது கரையேறுது. கரையேறுகிற போது அதனுடைய வேகம் 7 கிலோமீட்டர். கரையேறி பொதுவாக வந்து நிலப்பகுதிக்கு ஒரு புயல் வந்ததுன்னா அந்த புயல் வந்து வலுவிழந்துடும். அதுதான் வந்து புயலினுடைய தன்மை. ஆனால் இந்த புயல் நிலப்பகுதிக்கு வந்த பிறகும் அப்படியே குடியிருக்கிறது. ஒரு இடத்துல வந்து அப்படியே குடி அமர்ந்தது மாதிரி இருக்குது. திரும்ப மறுபடியும் அது வந்து என்ன ஒரு மேற்கு திசையை நோக்கி நகருது. இப்போ இந்த இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்ததுக்கு என்ன பெரிய காரணம்னா, பொதுவாக வந்து புயல் அல்லது மழை வருகிற போது பருவ காலங்களில் பரவலாக மழை பெய்யும், அது வந்து வடிஞ்சிரும். ஆனால் இந்த புயல் வந்து விழுப்புரத்தில் தொடங்கி திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி இப்படி ஒரு நேர்கோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அது அந்த புயல் வந்து மெதுவாக ஒவ்வொன்றா நகர்ந்து தான் போகுது. அது நகர்ந்து போய் அதனுடைய மொத்த தண்ணியும் வந்து கீழே வருது. அப்போ விழுப்புரம் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக இருக்குது. இப்போ இதில் அரசு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தா, அரசு அந்த வானிலை ஆய்வு மையம் சொன்னதுக்கு பிறகு செய்ய வேண்டிய வேலைகளையும் செஞ்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகளும் செய்யணும். அதுதான் தோழர் கலை சொன்னார். அதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சாங்க, எல்லா வேலைகளும் அரசு செஞ்சுருக்குது. எல்லா தூர்வாரது உட்பட எல்லா வேலைகளையும் வந்து இந்த வெள்ளம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதை தடுக்கணும், மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாதவன்னா அதை தடுக்கணுன்ற வகையில் அது முன்னேற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. வெள்ளம் அதாவது புயல் வரப்போகுதுன்னு அறிவிப்புக்கு பிறகு தமிழ்நாடு அரசு உரிய வேலைகளை செஞ்சுருக்காங்க. அதுக்கு உதாரணமாக பல விஷயங்களை சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால், கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடிய 9 மாதம், அதாவது ஒரு 10-15 நாட்களில் வந்து அவங்களுக்கு குழந்தை பெறுவதற்கான அந்த நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் கூட வீட்டில் வைக்காமல் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படி அது மாதிரி ஆற்றின் கரை ஓரமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் இருக்கக்கூடிய மக்களை வந்து வெளியில் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இப்படி தொடர்ந்து அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சரி, அந்த புயலுக்கு பின்னாடி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா, உடனே வந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாமே வந்து களத்தில் தான் இருக்கிறாங்க. அறிவிப்பும் செஞ்சுருக்காங்க. அந்த குடும்பங்களுக்கு பாதிப்பான குடும்பங்களுக்கு 2000 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெக்டேருக்கு வந்து 17,000 ரூபா வந்து இழப்பீடு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி வந்து ஒரு பேரிடருக்கு முன்பும் பின்பும், அதுலேயும் இந்த பேரிடர் என்பது கணிக்க முடியாத ஒரு பேரிடராக இருக்குது. இப்போ இவர் சரவணன் தோழர் கூட சொன்னார், துரைமுருகன் வந்து அந்த அறிக்கையில் வந்து அவர் சொல்லியிருப்பார், நம்ம எடப்பாடி ஐயா வந்து சொல்லியிருக்காருங்களா, இது வந்து யாரும் வந்து சொல்லலை, அறிவிப்பு செய்யலை, அறிவிப்பு செய்யாமல் தண்ணியை வந்து திறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலையும் அதை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் துரைமுருகன் அறிக்கையில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 5 முறை வந்து அறிவிப்பு செய்ததாக இருக்குது. அதாவது அந்த சாத்தனூர் அணை என்பது 120 அடி கொள்ளளவு, அந்த அடி வந்து அந்த மட்டம். அது 25ஆம் தேதி, கடந்த 25ஆம் தேதி 110 அடி வந்து வருகிற போது முதல் அறிவிப்பு. 1ஆம் தேதி மட்டும் 3 அறிவிப்புகள் வந்து அவர் வெளியிட்டிருக்கிறாங்க. 2ஆம் தேதி அதிகாலையில் 2:45 தான் வந்து அதை திறக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த 1ஆம் தேதி காலையில் 30,000 கன அடி தண்ணீர் தான் காலையில் வருது. ஆனால் இரவு அதை திறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1,68,000 கன அடி தண்ணீர் வந்து வருது. அப்போது அதை திறக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னா, 7 TMC தான் அது கொள்ளளவு. அதுக்கு மேலே போச்சுன்னா அது உடையக்கூடிய அபாயம் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1,80,000 கன அடி தண்ணீரை வந்து வெளியில் வந்து அனுப்புகிறாங்க. அது எதுக்காகன்னா, இப்படிப்பட்ட அந்த ஏரியா உடைஞ்சதுன்னா மிகப்பெரிய ஒரு பேராபத்து, பேரவலம் நிகழ்ந்திருக்கும், பல உயிர்களை இழக்க வேண்டிய அபாயம் அதில் இருக்குது. அதனால் வந்து அதை வந்து உடனடியாக வந்து 2:45க்கு திறந்துருக்காங்க.
அப்போ ஒரு அரசு என்ன செய்யும்னா அறிவிப்பு எப்படி அறிவிப்பு செய்வாங்கன்னா வருவாய்த்துறையின் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய கடைசியாக இருக்கக்கூடிய விஓவுக்கு போய் சேரணும். அது விஓ தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தாசில்தார் வழியாக ஆர்டிஓ தாசில்தார் ஆர்ஐ விஓ கிட்ட போயிட்டு விஓ தான் வந்து அலர்ட் பண்ணுவாங்க. அந்த கரையோரங்களில் இருக்கக்கூடிய கிராமங்களில் அந்த பகுதிகளில் குடியிருப்புகளை போய் அவங்கள அலர்ட் பண்ணி அவங்கள வந்து ரவி கேட்ட கேள்வி அதுதான். நான் அதை தானே சொன்னேன். ரவியும் அதான் கேட்கிறேன். அலாரம் பண்ணி நான் சொன்னேன். அவர்தானே என்ன பேசுறேன்னு சரியா பேசுறாருங்கறாரு. எச்சரிக்கையா இருக்கணும்னு அலர்ட் கொடுப்பாங்க. அதுதாங்க முறை. ஒண்ணாம் அந்த முறை தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இருங்கண்ணா. 1ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. 2ஆம் தேதி அதிகாலையில் 2:45க்கு வேற வழி இல்லாம அது வந்து திறந்து விட்டுருக்காங்க. ஆனா இதுல வந்து இந்த சமயத்துல வந்து எதிர்க்கட்சி ஒரு கேள்வி வைக்குது. உடனே வந்து முதல்வர் சொல்லல, அவர் எந்த சூழ்நிலை சொல்லலன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு எதிர்க்கட்சி சொல்லல இல்ல, அவர் என்ன பதில் சொல்லிருக்காரு பாருங்க. எதிர்க்கட்சி கேட்கிற கேள்விகளுக்கு அல்லது பதில் சொல்ல தேவையில்லைங்கிறாரு. வைக்கிற விமர்சனங்களுக்கு ஒரு ஆளுகிற கட்சியா அதற்கான பதிலை சொல்ல வேண்டியது எல்லா அரசுகளுக்கும், அது திமுக அரசாங்கம் மட்டுமில்லை, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் ஜனநாயகத்துடைய தேவை. ஆனால் இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா செயல்களும் சரியா இருக்குதுன்றது இவங்களுக்கு தெரியும். யாருக்கு? அதிமுகவுக்கு தெரியும். ஆனாலும் வேண்டுமென்றே அரசியலுக்காக அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு சேற்றை வாரி விளக்க வேண்டிய தேவை இருக்கின்ற. இப்ப ரவி என்ன சொல்றாரு? அததான் நான் ஸ்பெசிஃபிக்கா சொன்னேன். 2ஆம் தேதி வரை 2ஆம் தேதி வரை 3 முறை அலாரம் பண்ணாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த அலாரம் விஏஓக்கு போச்சா? அவங்க எச்சரிச்சாங்களா மக்களை? அதுதான் அவருடைய கேள்வி. அதுதான் சிஸ்டம். அந்த சிஸ்டம் வந்து அவர் புரியாம பேசிட்டு இருக்காரு. அந்த இரவு வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க. 5வது முறை அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா அது திறந்து விட்டது 2:45க்கு. அதுக்கு முன்னாடி 10 மணிக்கு ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு நைட்டு, அதாவது 1ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. சார் நைட்டு 2 மணிக்கு எழுதினாலும் சரி சார், நைட்டு 1 மணிக்கு ஆனாலும் சரி, காலையில் 4 மணிக்கு ஆனாலும் அப்படி இல்ல, மக்கள்கிட்ட ஒரு சைரன் இல்ல, சைரன் சிஸ்டம்ங்கிறது ஒரு காலங்காலமா இருக்கு. அப்படி அலர்ட் அது அடிப்படை முதல்ல அப்படி அறிவிப்பு கொடுத்ததனுடைய விளைவாக நான் சொல்லி முடிச்சேன். வரேன் நான் ரொம்ப நேரம் குறுக்கிட்டு வரேன். அப்படி அறிவிப்பு கொடுத்ததனுடைய விளைவாக தான் இவ்வளவு உயிரிழப்புகளை வந்து அது மகிழ்ச்சிக்குரியது தவிர்க்க முடியும். ஆனா அது சிஸ்டமே இல்லன்னு சொல்றதா தப்பு இல்ல. அப்படி அறிவிப்பு கொடுக்கல, மக்களுக்கு எல்லாம் போய் சேரலன்னா எப்படி வந்து அது இல்லன்னு சொல்லல. ஆனா சிஸ்டமே அப்படி இல்லன்னு பேசுறது தப்பு. அதெல்லாம் அந்த பாதிப்பு அவர் சொல்றது இவ்வளவு பிரிகாஷனரி மூவ்மெண்ட் எடுத்ததுனால தான் உயிரிழப்பு இல்ல. மகிழ்ச்சி. மற்றற்ற மகிழ்ச்சி. துரதிருஷ்டவசமானது. நான் என்ன சொல்றேன், சிஸ்டம் இதுதான் அப்படிங்கறத ஒத்துக்கங்கன்னு சொல்றேன். தமிழ்நாடு அரசாங்கம் இது வந்து பிரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை வந்து அதற்காக செய்து இருக்கிற வேலைகள் யாராலும் சொல்ல வரேன். அந்த பிரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் இந்த புயல். அதை தாண்டி அதை எதிர்பார்த்திருக்கணும். அந்த எதிர்பார்ப்பை மீறி நடக்குது. அது அந்த எதிர்பார்ப்பை மீறி நடந்தாலும் அதற்கும் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் அதுக்கு முன்னாடியும் செஞ்சிருக்காங்க, பின்னாடியும் செஞ்சிருக்காங்க. ஆகவே திமுக அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்கிற அரசியல் காரணங்களுக்காக என்ன நோக்கம்? திமுகவுக்கு மக்கள் கிட்ட இருக்க நம்பிக்கையை வந்து இழக்க செய்யணும். அதுதான், வேற என்ன நோக்கம் இருக்க முடியும் சார்? அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. அரசியல் 30 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரிடர்ல கண்டிப்பா அரசியல் பண்ண வேண்டிய கேவலமான நிலையில் அதிமுக இல்லை. அனைவரும் இணைந்து இந்த உடனடி செய்ய வேண்டிய வேலை என்னன்னா அனைவரும் களத்துக்கு போக வேண்டியதுதான். அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏற்றுக்கலாம். இன்னைக்கு தான் சேலத்துல வந்து எடப்பாடியார் வந்து போய் களத்துக்கு போயிருக்காரு. ஆனா முதலமைச்சர் நேற்றே போயிட்டாரு. சார் அது முதலமைச்சரோட கடமை சார். ஒரு முதலமைச்சராக இருந்தால் அதை செய்துதான் ஆக வேண்டும். எதிர்க்கட்சி முன்னாடி எதிர்க்கட்சி முதல்வராக இருக்கும்போது செய்தாரா இதை? அரசியல் பேச வேண்டாம். மக்களை பாதுகாக்க வேண்டிய தேவை ஆளும் கட்சிக்கும் இருக்கிறது, எதிர்கட்சிக்கும் இருக்கிறது. களத்திலே இருந்து நாம் ஒன்றுபட்டு மத்திய அரசாங்கத்திடம் பெற வேண்டிய நிதியை பெறணும். ஏன் அந்த எல்லையை நோக்கி நகர மாட்டேன்றாங்க? யாரு? எதிர்கட்சியோ அல்லது ஆளுங்கட்சி நிதி ஒதுக்குங்கன்னு கேக்குறாங்க. உடனே 2000 கோடி வேணும்னு கேட்டிருக்கிறோம்ல. ஏன் கேட்கல? கேட்டிருக்குதுன்னு சொல்றேன். 2000 கோடி எதிர்கட்சி சொல்றேன். எதிர்கட்சி என்ன சொல்லி மழுப்பலா அவர் பேசியிருக்காரு. திமுக அரசு கேட்கட்டும் அப்படின்ற மாதிரி அவருடைய அறிக்கையில நான் படிச்சேன். திமுக கேட்கட்டும் மத்திய அரசாங்கத்திடம்.